நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நாம் சேவித்துக் கொண்டிருக்கும் இந்த அத்தியாயத்தில் தக்ஷன் சிவபெருமானை பார்த்து துதித்துக் கொண்டிருக்கிறார். சிவரே, தேவரே, தேவேசரே, 4 விதமான பிராணிகளுடைய சமூகமாய் இருக்கிறவரும் நீரே. ஸ்தாவர ஜங்கமங்களை சிருஷ்டிப்பவரும் சம்ஹரிப்பவரும் நீரே. பிரம்ம வித்துக்களுள் சிறந்தவரே, உம்மை பிரம்ம வித்துக்கள் பிரம்மமாக சொல்லுகின்றனர். நீரே மனதிற்கு முக்கியமான காரணம். ஆகாயமும் வாயுவும் ஒளிகளுக்கு நிதியுமாய் இருக்கிறீர். பிரம்ம வித்துக்கள் உம்மை ரிக்காகவும் சாமமாகவும் ஓங்காரமாகவும் சொல்லுகிறார்கள். உம்மை ஆஹி ஆஹி என்றும் உவாஹாஹி என்றும் ஹாவுஹாஹி என்றும் பிரம்மவாதிகளான சமர்கள் அடிக்கடி கானம் செய்கிறார்கள். வேதத்தில் உள்ள உபனிஷத் சமூகங்களால் துதிகளால் நீர் யஜுர்வேத மயமாகவும் ரிக்வேத மயமாகவும் ஆகுதி மயமாகவும் சொல்லப்படுகிறீர். பிராமணர்களும் சத்திரியர்களும் வைசியர்களும் சூத்திரர்களும் சங்கர ஜாதியர்களும் நீரே. மேக கூட்டங்களும் விதயுத்தும் சரநித்தியம் கர்ஜிதமும் நீரே. அதாவது மின்னலும் மழையுடன் கூடிய மேக ஒலி, மழையில்லாத மேக ஒலி எல்லாம் நீரே என்று சொல்கிறார். சம்பத்சரமும் ருத்துக்களும் மாசமும் பட்சமும் யுகமும் நிமேஷங்களும் காஷ்டைகளும் நட்சத்திரங்களும் கிரகங்களும் கலைகளும் நீரே. நீர் விருட்சங்களுள் முக்கிய விருட்சங்களும் பர்வத்தங்களுடைய கொடிமுடிகளும் மிருகங்களுள் புலியும் பட்சிகளுள் கருடனும் சர்ப்பங்களுள் சேஷனும் சமுத்திரங்களுள் பார்க்கடலும் யந்திரங்களுள் வில்லும் ஆயுதங்களுள் வஜ்ரமும் விரதங்களுள் சத்தியமாய் இருக்கிறேன். துவேஷமும் இச்சையும் ராகமும் மோகமும் ஷமையும் அஷமையும் ஸ்வயசாசமும் கிருதியும் லோபமும் குரோதமும் ஜெயமும் அஜயமும் எல்லாம் நீரே. நீர் கதி, நீர் சரி, சாபி, கடவாங்கி, சர்ஜரி, நீர் சேதா, பேதா, பிரஹர்த்தா, நேதா, மந்தா, பிதாவாக நினைக்கப்பட்டவர். அதாவதாக கதாயுதம் உள்ளவர், அம்புள்ளவர், வில்லுள்ளவர், கட்வாங்கம் எனும் ஆயுதம் உள்ளவர், ஜர்ஜா வாத்தியம் உள்ளவர், வெட்டுபவர், பிளப்பவர், அடிப்பவர், நடத்துறவர், மனனம் செய்பவர் எல்லாம் நீரே என்று சொல்கிறார். ஆக 10 லட்சணங்களுக்குள்ளே தர்மமும் அதர்மமும் காமமும் நீரே. கங்கையும் சமுத்திரங்களும் நதிகளும் பல்வலங்களும் சரசுகளும் நீரே. பல்வலங்கள் என்று சொன்னால் குட்டைகள், சரசுகள் என்று சொன்னால் ஏரிகள், அதே போல லதைகளும் வள்ளிகளும் திருணங்களும் ஔஷதிகளும் பசுக்களும் மிருகங்களும் பட்சிகளும் திரவிய கர்மங்களின் சமாரம்பமும் புஷ்கரங்களையும் பலங்களையும் கொடுக்கும் காலமும் நீரேதான் என்று அங்கே துதித்து கொண்டிருக்கிறார். அதாவது பெரிய கொடிகள், சிறு கொடிகள், இது முதல் 10 நாமங்கள், வர்ண விசேஷங்கள் எல்லாம் நீர்தான் என்று சொல்லி வருகிறார். ஆக தேவர்களுடைய ஆதியும் அந்தமும் காயத்ரியும் ஓங்காரமும் நீரே. ரிதமும் ரோஹிதமும் நீலமும் கிருஷ்ணமும் ரத்தமும் அருணமும் கத்திரும் கபிலமும் கபோதமும் மேஷகமும் நீர். நீர் வர்ணமில்லாதவர்,
வர்ணம் இல்லாதவர் என்று சொன்ன அதே நேரத்தில் நல்ல வர்ணம் உள்ளவர் என்றும் சொல்லப்படுகிறது. ஸ்வர்ணரும் வர்ணத்தை செய்கின்றவரும் மேகத்திற்கு நிகரானவரும் ஸ்வர்ணர் என்ற பெயருடையவரும் ஸ்வர்ணத்தில் பிரியமுள்ளவருமாய் இருக்கிறீர். இந்திரனும் யமனும் வருணனும் குபேரனும் அனலும் உபபல்வமும் அதாவது கிரகணம் சித்திரபானமும் சுபானமும் அதாவது ராகு அக்னி நீரே. ஹோத்திரமும் என்றால் அக்னி. ஹோதாவும் ஹோமம் செய்கிறவர். ஹோம்யமும் ஹோமத்துக்கு தக்க ஹவிஸ். சுதமமும் ஹோமம் செய்யப்பட்ட ஹவிஸ். பரபவும் என்று சொன்னால் ஹோமா பலனை அளிக்கும் ஈஸ்வரர். திரிசுபர்ண மந்திரத்தில் என்று சொன்னால் மலை போல ஜனமான சரீரத்தை சப்திக்க செய்கிறவர். ஹோம பலனை அளிக்கும் அந்த ஈஸ்வரர். யஜுர்வேதத்தில் உள்ள சத்ரு நாமமான வேத ரூபியும் நீரே. நீர் பவித்திரங்களுக்கு பவித்திரரும் மங்களத்துக்கெல்லாம் மங்களமும் கிரிகரும் அதாவது மலை போல ஜடமான சரீரத்தை சப்திக்க செய்கிறவர். ஹிண்டுகரும் போதல் வருதலை செய்பவர். வருஷரும் ஜீவரும் புத்லகமுமாக இருக்கிறீர், அதாவது சரீரமாகவும் இருக்கிறீர். பிராணரும் சத்வமும் ரஜசும் தமசும் அதாவது பக்தி இல்லாதவராகவும் அப்பிரமதரும் பிராணனும் அபானனும் சமானனும் உதானனும் விநாயனும் வியானனும் நீரே. உன்மேஷமும் கண்ணை திறப்பது, நிமேஷமும் கண்ணை மூடுவது, சுதமும் தும்மல், ஜிரபிதமும் என்றால் கொட்டாவியும் நீரே. நீர் சிவப்பாயும் உள்ளடங்கினதாயும் இருக்கிற திருஷ்டியை உடையவரும் பெரிய முகமுடையவரும் பெரிய வயிறும் உடையவருமாய் இருக்கிறீர். நீர் ஊசி போன்ற ரோமங்கள் உள்ளவர், செம்மட்டை நிறமான மீசை உள்ளவர், உயர கிளம்பின கேசத்தை உடையவர், மிகவும் சலிக்கிறவர், கான வாத்தியங்களின் உண்மையை அறிந்தவர், கானம் வாத்தியம் வாசித்தல் இவைகளில் பிரியமுடையவர். நீர் மத்ஸ்யரும், மத்ஸ்யம் என்றால் மத்ஸ்யம் போன்ற ஜீவரூபி, ஜலசரும் என்றால் சம்சார நதி ஜலத்தில் சஞ்சரிப்பவர், ஜால்யரும், ஜால்யரும் என்றால் சம்சார வாசனையாகிய வலையில் கட்டப்பட்டவர், அகலரும், அகலரும் என்று சொன்னால் அடக்க முடியாதவர், லீலைக்காகவே சம்சாரத்தை அடைகிறவரும் கலியும் கலி ரூபமாகவும் அகாலரும் காலமற்றவராகவும் அதிகாலரும் காலத்தை தாண்டியவராகவும் துஷ்காலரும் கெட்ட காலருமாக இருப்பவர். நீர் மிருத்யுவும் சுரமும், சுரமும் என்று சொன்னால் சூரிய அதாவது சூரமும் என்று சொன்னால் அந்த கூரிய கத்தி. 10 அதாவது கிருத்தியரும் என்று சொன்னால் வெட்டத்தக்கவர். பக்ஷரும் என்று சொன்னால் மித்திரர். பக்ஷரும் சத்ருக்களை ஜெயம் செய்கிறவரும் மேக காலரும் பெரிய தெற்றி பற்களை உடையவரும் பிரளய கால மேகமுமாக இருக்கிறீர். நீர் கண்டரும் அதாவது பிரகாசிப்பவராகவும் அகண்டரும் மாயையால் மறைக்கப்பட்டவராகவும் கடியும் ஜீவர்களை கர்ம பலன்களுடன் சேர்ப்பவர், கண்டியும் சருசேலியும், சருசேலி என்று சொன்னால் சராச்சரங்களால் விளையாடுபவர், மிலியும் என்று சொன்னால் எப்பொழுதும் காரிய வர்க்கங்களில் அனுப்பிரவேசித்து இருப்பவர், பிரம்மமும் என்றால் பிரணவம்
அக்னிகளுடைய பாதிச்ச சரீரமான ஸ்வாஹா ரூபியும் தண்டியும் முண்டரும் என்று சொன்னால் இவற்றால் பரமஹம்சர் சொல்லப்படுகிறார். இந்த 3 தண்டமுடைய யதியுமாக இருக்கிறீர். 4 யுகமும் 4 வேதமும் அதர்வமும் முதலானவர்களுடைய 4 கர்மங்களை நடத்துகிறவரும் 4 ஆசிரமங்களையும் நடக்கும்படி செய்கிறவரும் 4 வர்ணங்களும் செய்தவருமாக இருக்கிறீர் என்று சொல்லி கொண்டிருக்கிறார் தக்ஷகன். மேற்கொண்டு என்ன சொல்கிறார் சிவபெருமானை பார்த்து என்று நாளை சந்திக்கும் போது சேவிக்கலாம். நமஸ்காரம்.